கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஆமென். யார் எபெனேசர் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி பெயரிடுறான்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இம்மட்டுமாக உதவி செய்தார், எதிரிகளின் கையிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார், பெலிஸ்தரின் கையிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபினேசர் என்று சொல்லி பெயரிடுகிறார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்கு நம்மளுக்கு கொடுத்து என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு என்ன செய்து வந்திருக்கிறார்? உதவி செய்து வந்திருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு இம்மட்டும் உதவி செய்து வந்திருக்கிறார்னா, நம்ம கூடவே இருந்து என்ன செய்திருக்கிறார்? நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். நம்ம கூடவே மட்டும் ஆண்டவர் இல்லை, நமக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ளும் நம்மோடும் கூடவே இருந்து இம்மட்டும் உங்களை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் உங்களை கைவிட்டு விடுவாரா? ஆண்டவரே உங்களை பார்த்து கேட்கிறார், இம்மட்டும் நான் உனக்கு உதவி செய்து நடத்தி வந்தேனே, இது இனிமேல் உன்னுடைய ஃப்யூச்சரில் உன்னை நான் கைவிட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். சங்கீதம் 124 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம கடந்து வந்த பாதைகளில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மனிதர்களுடைய எதிர்ப்புகள், எவ்வளோ ஒரு துஷ்ட மனிதர்கள் எல்லாரையும் நம்ம சந்தித்திருப்போம். யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஒருத்தர் கையில் கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? விட்டு கொடுக்கவில்லை. ஒருத்தரையும் நம்மளை மேற்கொள்ள விடவில்லை. எந்த மனுஷனையும் நம்மளை மேற்கொள்ள விடலை. எந்த பிசாசுடைய தந்திரங்களும் நம்மளை மேற்கொள்ள விடலை. மாறாக கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்து, நம்ம கூட இருந்து, நமக்குள்ளே இருந்து இதுவரைக்கும் உங்களை ஒரு சேதமும் அணுகாமல் காத்து வந்து இம்மட்டும் நடத்தி வந்த அந்த எபினேசர் இனிமேலும் உங்களை என்ன செய்வார்? அதே போல் நடத்தி உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென். தாவீதை பாருங்கள், பல இக்கட்டுகளை கடந்து வந்தார். பல இக்கட்டுகளை கடந்து வந்தார். பலவிதமான மனிதர்களை சந்தித்தார். பல சத்துருக்களின் போராட்டங்களை சந்தித்தார். ஆனால் ஒரு சத்துரு கூட தாவீதை மேற்கொள்ள என்ன செய்யலை? ஆண்டவர் விட்டே கொடுக்கல. மாறாக கர்த்தர் தாவீதை அதே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அவருடைய தலையை உயர்த்தினார். அவர் சொன்ன வாக்கை தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்தவர் ஆண்டவர் தான். அதனால் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது தான் நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இம்மட்டும் நீ என்னை நடத்தி வந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, இனிமேல் அவர் நடத்தக்கூடிய அந்த பாதைகளில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தையும் அளவில்லாமல் உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கான தேவ திட்டத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். அதுக்கு சாட்சியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு திரும்பி பார்த்து, இதுவரைக்கும் நீங்கள் என்னை கைவிடலை ஆண்டவரே, இதுவரைக்கும் எந்த மனுஷனும் என்னை மேற்கொள்ள விடலை, இதுவரைக்கும் எந்த சத்ருவும் என்னை மேற்கொள்ள விடலை, ஒரு சேதமும் என்னை அணுக விடலை, இனிமேலும் நீங்கள் என்னைய அப்படி தான் பாதுகாத்து எனக்கான தேவ திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்பட கர்த்தர் உங்களுக்கு இனிமேலும் உதவி செய்வார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே அப்பா, நீர் எங்களை ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே, மனிதர்கள் கைகளிலிருந்தும் சத்ருவின் கைகளிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த எங்களை எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்களுடைய ஃப்யூச்சரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முற்றுமுடிய பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.